குமுளி டு பெங்களூர் ஒரு சூப்பரான எஸ்சிடிசி ரன் ஆகிட்டு இருக்குங்க. அந்த பஸ்ஸில் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகிற டிரைவர் அண்ணா, 2 டிரைவர் அண்ணா இருக்காங்க. இவங்க தான் இன்றைக்கி நம்மளை குமுளியில் இருந்து பெங்களூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. கண்டிப்பாக குமுளி, கம்பம், தேனியில இருந்து நீங்கள் கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த எஸ்சிடிசியில் வாங்க. ஒரு பட்ஜெட்டாக வந்த மாதிரி இருக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை another நியூ vlog. திஸ் இஸ் traveloger ரஃபிக். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்க இருக்கேன்னா ரூம்ல இருந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் நினைப்பீங்க எஸ் ரூம்ல தான் இருக்கிறேன். நான் இப்போ எந்த ஊர்ல இருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா சின்னமனூருங்க. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னமனூர்ல இருக்கேன். இன்னைக்கு இங்க இருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் டிராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல, சின்னமனூர்ல இருந்து நம்ம குமுளி போயிட்டு குமுளியில இருந்து நம்ம இன்னைக்கு பெங்களூர் வர டிராவல் பண்ண போறோம் எஸ்சிடிசியில. குமுளி டு பெங்களூர் ஒரு சூப்பரான எஸ்சிடிசி ரன் ஆகிட்டு இருக்குங்க. அந்த பஸ்ல இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். ரொம்ப நாள் பிளான் எனக்கு குமுளி டு பெங்களூர் எஸ்சிடிசி. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா நான் குமுளி டு பாண்டிச்சேரி பிஆர்டிசியில டிராவல் பண்ணியிருப்பேன். அப்பயே அந்த பஸ்ஸை பார்க்கும்போது புது BS6 தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன இதுன்னே தெரில, BS6ஆ BS4ஆன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. பஸ்ஸை போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே குமுளியில வந்து பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு எடுப்பாங்க, 6:30க்கு எடுக்கிறாங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் நான் இங்கே ரூமை செக் அவுட் பண்ணிட்டு நம்ம பஸ் ஏறி குமுளி போயிட்டு அங்கேருந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை எஸ்சிடிசியில் குமுளி டு பெங்களூர் வரை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் நான் இங்கே கட் பண்ணிட்டு குமுளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மக்களே. நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னையில இருந்து ஓடைப்பட்டி வர ரெங்கா டிராவல்ஸ்ல நம்ம டிராவல் பண்ணி வந்திருப்போம். ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. அங்க வந்து vlog-ஐ எண்ட் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து நான் சின்னமனூர் வந்துட்டேன். சின்னமனூர்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ரூமும் நல்லா சூப்பரா இருக்குங்க. இந்த ரூம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யா லாட்ஜ். கரெக்டா சின்னமனூர் பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா இங்க ஸ்டே பண்ணுங்க. ரூமுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு நான் ஏசி தாங்க எடுத்தேன். ஏன்னா இந்த ஒரு கிளைமேட்டுக்கு நான் ஏசி போதும்னு சொல்லி நான் ஏசி எடுத்தாச்சு. 24 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 800 ரூபாங்க. ஏசி வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபா, நான் ஏசி வந்து 800 ரூபா. நான் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 7 மணிக்கு செக் இன் பண்ணேன். இப்போ ஒரு 3 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிடுவேன் மக்களே. மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:55. நம்ம குமுளி வந்துட்டோம். நல்லா சூப்பராக சில்லுன்னு கிளைமேட் நல்லா இருக்குது மக்களே. நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு போய் க்ரூ கிட்ட பர்மிஷன் கேட்டுடலாம், கேட்டு எடுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. BS6 நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க குமுளியில் இருந்து பெங்களூரு. ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்டு மீதி எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. பர்மிஷன் கிராண்டட், பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை நம்ம குமுளி டு பெங்களூர் வர இந்த எஸ்சிடிசியில் ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸை பாருங்கள், ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. ரூட் நம்பர் 875 TN01 AN4371 இதான் பஸ்ஸோடைய நம்பரு. சூப்பராக நல்லா இருக்குங்க. ஃப்ளவர் சிட்டி எக்ஸ்பிரஸ் நல்லா ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி பார்க்கவே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த குமுளியில் இருந்து தேனி போகிற ரூட்டு அருமையாக இருக்குங்க, சூப்பராக நல்லா இருக்கும். ஆனால் நம்ம கிளம்புறது ஈவினிங் 6:30 மணி 6:30க்கு எடுக்கிறனால மோஸ்ட்லி இருட்டிடும். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் கேபின் எடுக்க முடியுதோ அவ்வளோ தூரம் நல்லா சூப்பராக எடுக்கலாம் மக்களே. இந்த குமுளியில் இருந்து கீழே வந்து கூடலூர் சொல்லுவாங்க, குமுளியில் இருந்து அப்படியே மலை இறங்கி நம்ம போவோம், அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் இருட்டிடும், முடிஞ்ச அளவு நம்ம சூப்பராக கேபின் ரைடு எடுக்கலாம். இன்றைக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகிற டிரைவர் அண்ணா 2 டிரைவர் அண்ணா இருக்காங்க. இவங்க தான் இன்றைக்கி நம்மளை குமுளியில் இருந்து பெங்களூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அண்ணா உங்கள் பேர்? ஷான் பாஷா. உங்கள் பேருங்க சார்? சூப்பர். பாப்பா டிரைவிங்லாம் எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கலாம். ஓகே. இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுற டிப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓசூர் டிப்போங்க. ஓசூர் டிப்போவில் இருந்து தான் உங்களுக்கு குமுளி டு பெங்களூர், பெங்களூர் டு குமுளி வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாம். குமுளியில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங் 6:30 மணி 6:30க்கு எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் பெங்களூரில் சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா 6:30 இருந்து 7 o'clock போவாங்க. டிராஃபிக்கை பொறுத்து, டிராஃபிக் இல்லைன்னா நம்ம பிஃபோராக கூட போயிடலாம். டிராஃபிக் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட் ஆகும். ஒரே நிமிஷம். நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க நான் ஏசி சீட் கம் ஸ்லீப்பரு. கீழே ஃபுல்லாக சீட்டராகவும் மேலே ஃபுல்லாக பர்த்தாகவும் வந்து கொடுத்துருப்பாங்க. பர்த்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். உங்களுக்கு வந்து அம்யூனிட்டிஸ்லாம் எல்லாம் பக்காவாக இருக்கும். BS6ல் சார்ஜிங் பாயிண்ட்டு, அதே போல் மொபைல் ஹோல்ட்ரு, பேக் ரெஸ்ட்டு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு டைப்லே பில்லோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன்லாம் வந்து BS6ல் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் தான் குமுளி டு பெங்களூர் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். 3rd சீட்டோ 4th சீட்டோ புக் பண்ணாங்க. இதில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் குமுளி டு பெங்களூர் வரை. நீங்கள் ஒரு டபுள் அப்பரில் குமுளி டு பெங்களூர் வரை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கண்டக்டர் அண்ணா கிட்ட வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபர் உங்களுக்கு 850. இதே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்து ஒரு 50 ரூபா அதிகமாகும். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா. இதே ஆஃப்லைன் புக்கிங்னா உங்களுக்கு 50 ரூபா கம்மி. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் குமுளி டு பெங்களூர் வரை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் உங்களுக்கு 650. இதே ஆன்லைன் புக்கிங்னா உங்களுக்கு வந்து அதில் இருந்து ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் டே தான், ஆனால் வண்டி ஆல்மோஸ்ட் சீட்டு ஸ்லீப்பர் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து டேரெக்டாக கூட எடுத்துக்கலாம், ஆன்லைனில் கூட புக் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் நார்மல் டேஸில் வரீங்கன்னா டிக்கெட் செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வீக்கெண்டு வரீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணிட்டு வர்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். குமுளி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்டருங்க. இந்த சைடு தமிழ்நாடு, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கேரளா, அதனால் பிஸியாக இருக்கும். 2வது வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை இந்த ரூட் வழியாக தான் போவாங்க. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு சபரிமலை சீசன் வரப்போகுது. நவம்பரில் இருக்கும். டிசம்பர் ஜனவரி ஃபுல்லாகவே சபரிமலை சீசன் தான், அதனால் பிஸியாக இருக்கும். இந்த ரூட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை போகிறவங்களாம் வந்து போவாங்க. இங்கேருந்து 129 கிலோமீட்டருங்க சபரிமலை. கோட்டயம் போய் அங்கேருந்து சபரிமலை போவாங்க. ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:45 ஆகிடுச்சுங்க. 5:45. நம்ம பஸ் இங்கேருந்து 6:30க்கு எடுப்பாங்க. டிரைவர் அண்ணா கண்டக்டர் அண்ணா 2 பேரும் எங்கேயோ போயிருக்காங்க. வந்துட்டாங்கன்னா நம்ம உள்ளே போய் சீட்டில் உட்காந்துட்டு சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் மக்களே. இந்த ஃப்ளவர் சிட்டிக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஓசூரை வந்து ஃப்ளவர் சிட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா டிப்போ வந்து ஓசூர் டிப்போனால் அது போட்டிருக்காங்க, ஃப்ளவர் சிட்டி எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டிருக்காங்க. குமுளியில் இருந்து வெறும் 2 SCTC தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற பெங்களூர் வண்டி, இன்னொன்று சென்னை வண்டி முன்னாடியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா PRTC நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருப்போம். குமுளி டு பாண்டிச்சேரி அந்த பஸ் ஒன்று இருக்குது. மொத்தமாகவே லாங் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 3 பஸ் தான் இருக்குது. சீட் நம்பர் 12ங்க. இதில் தான் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறேன். குமுளி டு பெங்களூர் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது எல்லாமே பார்க்கலாம் மக்களே. சார்ஜிங் பாயிண்ட்டும் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. ப்ளக் டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. நம்ம தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. சீட்டோட ரெக்ளைனிங், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ளைனிங் ஆகும் மக்களே. மற்றபடி நம்ம சீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கை பிடிக்கிறதுக்கான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஹூக்ஸு, தனி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம், மேகசின் பவுச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபுள் ஃபுட் ரெஸ்டர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க.
மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பம் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குமுளி டு பெங்களூர் போகிற எஸ்சிடிசி நின்றுட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பமில் இருந்து சென்னை போகிற எஸ்சிடிசி நான் ஏசி நின்றுட்டுருக்கு. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் வேகா. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி. இங்கே நிறைய பேர் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் பண்ணியிருக்காங்க கம்பத்தில். இந்த இடத்துல நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்துடலாம் மக்களே. குமுளியில் இருந்து உங்களுக்கு எந்த ரூட்டு வழியாக பெங்களூர் போகிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பம், உத்தமபாளையம், சின்னமனூர் வழியாக தேனி போயிட்டு தேனியில் இருந்து பெரியகுளம், வத்தலகுண்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செம்பட்டி வழியாக திண்டுக்கல் போயிடுவாங்க. திண்டுக்கல்ல இருந்து கரூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் இருந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் வழியாக நம்ம பஸ் பெங்களூர் சாந்தி நகர் போகுது. இதான் நம்ம பஸ்ஸோடைய ரூட்டு மக்களே. இந்த இடத்துல நம்ம பஸ்ஸு தேனியிலே சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சுன்னா திண்டுக்கல் உள்ளே போக மாட்டாங்க, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு போக மாட்டாங்க. அப்படி சீட்டு ஃபில் ஆகலை, இப்போ கம்பம் தேனியில் சீட்டு ஃபில் ஆகலைன்னா உங்களுக்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டு தான் போவாங்க. நன்றி கூறி சொல்ல வார்த்தையில்லை மாறியே வெற்றி நடந்து நிற்கும்.
மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணி. நம்ம வந்து தேனி வந்திருக்கோம். இது வரைக்கும் ரைடு எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. கேபின் ரைடெல்லாம் பார்த்துருப்பீங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க. வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். அதே போல் தேனியில் இருந்து நீங்கள் பெங்களூர் போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2 எஸ்சிடிசி இருக்குது மக்களே. இப்போது நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல, குமுளியில் இருந்து பெங்களூர் போகிற எஸ்சிடிசி, இன்னொன்று போடியில் இருந்து பெங்களூர் போகிற எஸ்சிடிசி, அந்த பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தேனி வந்து தான் போகும். ஸோ 2 எஸ்சிடிசி தேனியில் இருந்து பெங்களூருக்கு இருக்குது மக்களே. வாங்க ரைடை கண்டினியூ பண்ணி போகலாம். டைம் கரெக்டாக 9:40, 9:40. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் பிரேக் விட்டுருக்காங்க. கரெக்டாக வத்தலகுண்டு தாண்டி நமக்கு ஒரு ஹோட்டலில் வந்து டின்னர் பிரேக் கொடுத்துருக்காங்க. போய் சாப்பிட்றலாம். சாப்பிட்டு மீதி எல்லாம் கண்டினியூ பண்ணுற மக்களே. நல்ல ஒரு சூப்பரான ஹோட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. போய் சாப்பிட்டு எப்படி இருக்கு எல்லாமே சொல்கிறேன். மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. போயிட்டு சூப்பராக சாப்பிட்டு வந்தாச்சு மக்களே. நைட்டு டின்னரு தோசை வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட்டு வைஸு சூப்பராக இருந்துச்சு. ப்ளைன் தோசை. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 65, 65 ரூபா ஆச்சு. நல்ல ஒரு டீசெண்டான இடத்துல நம்ம எஸ்சிடிசி நிப்பாட்டியிருக்காங்க. இதே போல் எல்லா எஸ்சிடிசியும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு சூப்பரான இடத்துல நிப்பாட்டணும். அதான் எனக்கு ஒரு ஆசை மக்களே. ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி பவன் வெஜ் ஹோட்டல் தான். நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு போகிறீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வாங்க அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணி போகலாம். இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஓசூர் டிப்போனால் இப்போ குமுளியில் இருந்து பெங்களூர் போயிட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் பெங்களூரில் இருந்து
உங்களுக்கு ஓசூர் போயிடுவாங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ்க்காக டிப்போ வந்து ஓசூர் டிப்போனால அங்கே போயிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓசூரில் இருந்து ஈவினிங் எடுத்து பெங்களூர் வந்து பெங்களூர் டு குமுளி ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஒரு சர்க்கிளில் தான் இந்த ஒரு எஸ்சிடிசி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸுக்கு புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா குமுளி டு பெங்களூர் புக் பண்ணிக்கலாம், கம்பம் டு பெங்களூர் புக் பண்ணிக்கலாம், தேனி டு பெங்களூர் புக் பண்ணிக்கலாம். அதே போல் பெரியகுளம் டு பெங்களூர் புக்கிங் இருக்குது மக்களே. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உத்தமபாளையம், சின்னமன்னூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு இதுக்கெலாம் வந்து புக்கிங் கொடுக்கல. அதே போல் திண்டுக்கல்லில் இருந்து பெங்களூர் போகிறதுக்கு இந்த எஸ்சிடிசியில் புக்கிங் வந்து கொடுக்கல. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இருந்து பெங்களூர் போகிற எஸ்சிடிசி இருக்குல்ல, அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வரும். அந்த பஸ்ஸுக்கு புக்கிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பஸ்ஸுக்கு குமுளியில் இருந்து பெங்களூர் போகிற இந்த எஸ்சிடிசிக்கு புக்கிங் கொடுக்கல. வாங்க, டிரைவர் அண்ணா வந்துட்டார், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போய் நம்மளுடைய ரைடை கண்டினியூ பண்ணால் மழை வேற பெஞ்சிட்ருக்கு. வாங்க போகலாம். மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி. சேலம் தாண்டி நமக்கு செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. என்னடா 4 மணிக்கு இப்போ தான் சேலமான்றது கேட்காதீங்க. நான் என்கார்டில் என்ன இஷ்யூன்றது சொல்கிறேன். வாங்க, இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கேபின் ரைடு எடுக்கலாம், சரிங்களா? இந்த ரூட்டு நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் கேபின் ரைடு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பெங்களூர் போகலாம். வாங்க. நம்ம ஆண்டாயிரம் சென்னை கிளம்பணுமோ அந்த மாதிரி ரோடு வண்டி போகிறது நார்மல் தான். இப்போ நம்ம ரோடு அதை
எங்கேருந்து வந்தீங்க? மக்களே ஃபைனலி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். என்னடா சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டு சொல்லிட்டு ஏதோ ரூம்ல இருந்து என்கார்டு தரேன்னு நினைக்காதீங்க. இங்க சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டான ஒரு லார்ஜ் இருக்குங்க, பிருந்தவன் லார்ஜ். அந்த இடத்துல இருக்கேன், ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்காக வந்திருக்கேன் இந்த இடத்துல. ஸோ அப்படியே இங்கேயே வச்சு என்கார்டு தரலான்னு சொல்லி என்கார்டு தரேன். நம்ம பஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 8 மணிக்கு சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு. இங்க வர வேண்டிய டைம் வந்து பாத்தீங்கன்னா 5:30 இருந்து 6 o'clock வரணும். 6 o'clock வச்சாலும் ஒரு 2 மணி நேரம் டிலேவா 8 o'clock வந்திருக்காங்க. எதனால இந்த டிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு பேக் வீல் டயர் இருக்குல்ல, அந்த பேக் வீல் டயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர் வந்து கம்மியா இருந்துச்சுங்க. டயர்ல வந்து காத்து கம்மியா இருந்தனால ஸ்டெப்னி டயரை மாத்திட்டு வரனால நமக்கு டிலே ஆயிடுச்சு. கரெக்டா திண்டுக்கல் தாண்டி அந்த டிரைவரை நான் நோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ்ல வர வழியெல்லாம் பஞ்சர் கடையெல்லாம் பார்த்தோம். பஞ்சர் கடை எதுவுமே இல்லைங்க. கடவுளா பார்த்து ஒரு லாரி டிரைவர் ஹெல்ப் பண்ணாரு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப்னிலாம் மாத்திட்டு வர்றதுக்கு நமக்கு டிலே ஆயிடுச்சு. அதனாலதான் நம்ம இங்க பெங்களூர் சாந்தி நகர் வர்றதுக்கு நமக்கு டிலே ஆயிடுச்சு மக்களே. மற்றபடி ஒரு சூப்பரான ஒரு டிராவலா இருந்துச்சு. என்ன நம்ம நார்மல் டேஸ்ல டிராவல் பண்ணனால சீட்டு கொஞ்சம் கொஞ்சம் காலியா இருந்தனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் உள்ள போனாங்க. திண்டுக்கல் இல்லைன்னா உள்ள போக மாட்டாங்க. தேனியிலே சீட்டு ஃபில் ஆயிடுச்சு. கும்மிளி கம்பம் தேனியிலே சீட்டு ஃபில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு திண்டுக்கல் உள்ள போக மாட்டாங்க. திண்டுக்கல் தாண்டி கரூர் உள்ள போனாங்க. சேலமும் உள்ள போயிட்டு தான் வந்தாங்க. கரூர் சேலம் உள்ள போனதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா தேனி திண்டுக்கல்ல இருந்து சேலம் கரூர் டிராவல் பண்ற பேசஞ்சர் வந்தனால அதனால பஸ் ஸ்டாண்ட் வந்து உள்ள போயிட்டு வந்தாங்க. மற்றபடி ஒரு சூப்பரான டிராவலா இருந்துச்சுங்க. கண்டிப்பா கும்மிளி கம்பம் தேனியில இருந்து நீங்க கிருஷ்ணகிரி ஓசூர் பெங்களூர் வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எஸ்ஐடிசில வாங்க, ஒரு பட்ஜெட்டா வந்த மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிற மக்களே. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. டாடா.